இனிமே யாரும் அவரை திருச்சி சூர்யான்னு கூப்பிடாதேப்பா. செட் ஆக மாட்டேங்குது. நல்லா திரிய திரிய குடுக்குற சூர்யான்னு கூப்பிடுங்க. அதான் ஆளுக்கு ஃபிட்டா இருக்கும். என்ன அடின்றீங்க? ஆனா ஆங்கருக்கு அப்படி வீங்கி இருக்குன்னா, அதிபருக்கு எப்படியெல்லாம் வீங்கி இருக்கு. எப்பேர்ப்பட்ட ப்ராடக்ட்டு. இப்படி ஒரு அருமையான ப்ராடக்ட்ட அநியாயத்துக்கு 2 பேருமா சேர்ந்து கோட்ட விட்டுட்டீங்கள. திமுகவும் சரி, பாஜகவும் சரி. இவர மட்டும் உங்க பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா, எத்தனை பேர வேணாலும் எதிர்த்து நிக்கிற ஒரு தைரியம் வந்திருக்குமா? இல்லையா? ஒரு சாம்பிள் பீஸ் சொல்லவா? காட்டுக்குள்ள கம்பீரமா திரியிற காட்சில்லா மாரி இருந்த எங்க அண்ணன, ஒரே ஒரு பேட்டியில கார்ப்பரேஷன் கக்கூஸ் கலக்கன்னு சாகடிச்சுட்டாப்புல. அந்த பேட்டிய பார்க்கிறப்போ, இந்த டீ கடையிலலாம் கடைசியா ஃபில்டர் பண்ணுவாங்கல்ல, அந்த கொட்டை வடிநீர பிதுக்கி எடுப்பாங்கல்ல, அந்த மாரி பிதுக்கியிருக்காரு அதிபர. அவர் பிதுக்குன பிதுக்க பார்த்தா, எதுவும் தேறாதுன்னு தான் நெனைக்கிறேன். யாரும் என் மேல கோச்சுக்க கூடாது. பேசுனது அவரு. ஆனா அவரே வாலண்டியரா சொல்றாப்புல, "எப்பா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கு நான் பேசுறேன்னா, என் மேல நீ கேஸ போட்டுக்க. நான் அத பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதிபர எப்படி அண்ணன் குளிப்பாட்டுனாரு? ரூ. 10. Taste Daily. Taste the Daily. மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அதிபர் அரும்பாடுபட்டு சேர்த்த அருமை பெருமையெல்லாம் வெறும் ஒரு 18 நிமிஷத்துல ராஜ மரியாதையோட அடக்கம் பண்ணிட்டாப்புல. திருச்சி சூர்யா இது வரைக்கும் அதிபருக்கு யார் யாரோ என்னென்னமோ அடமொழி வச்சு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா இவரை மாதிரி ஒரு பயம் கூப்பிட்டது இல்லையே அப்படின்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். உள்ள நினைச்சிருந்தாலும் வெளியில எவனும் சொன்னது இல்லை. ஆனா இவ்வளவு பெரிய ஓப்பன் ஹார்ட்டடா இருப்பாருன்னு தெரியாம போச்சுப்பா. அதிபருக்கு இவர் என்னென்ன அடமொழி வச்சு கூப்பிட்டாரு தெரியுமா? பக்கா அயோக்கிய பையன், ஒன்னத்துக்கும் உதவாதவன், குடிகார நாயி, பொம்பளை பொறுக்கி, திரள் நிதி திமிங்கலம். இதெல்லாம் என்னோடது கிடையாது. தயவு செய்து யாரும் என்னைய தப்பா நினைக்காதீங்க. எனக்கு அண்ணன் மேல ஒரு தனி மரியாதை உண்டு. ஏன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் நான் கொடுக்குற அந்த மரியாதையை எல்லாரும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? சிரிச்சு சூர்யா அண்ணன் இதைத்தான் சொன்னாப்புல. ஏங்க இதை சொல்றீங்க? என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு தலைவர். யோ அப்படி சொல்லிதாயா ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அவரு. நான் ஒரிஜினலா சொல்றேன். நீ அவங்க உருவாக்குறத சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவரோட ஒரிஜினல் இதுவே அந்த சொல்வாயில வடிவேலு, அது அந்த ஆளோட ஒரிஜினல் கலர்ரா. அதே மாதிரி சீமானோட ஒரிஜினல் கலரு இதுதான். இது எங்க ஆரம்பிச்சுச்சுன்னா, வருண்குமார் ஐபிஎஸ் இருக்காரு, அவரோட பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது. அந்த பிரச்சனை இங்கிட்ட அங்கிட்ட மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கப்போ இடையில திருச்சி சூர்யா வரிசையா ஆடியோவா இறக்கணும். வரிசையா அப்பயும் கேட்டாங்க, ஏங்க இப்படி ஆடியோவா இறக்கிட்டு இருக்கிய? கவலைப்படாத தம்பி, வீடியோவும் வெளியில வருது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஆக்ஷன் இருக்கு, காமெடி இருக்கு, அத்தனையும் வீடியோவாவும் இருக்கு. வேணுன்ற நேரத்துல வெளியில விடுவோம். இப்போதைக்கு இதை வச்சு என்ஜாய் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஏங்க அவங்களுக்குள்ள நடந்ததை நீங்க ஏங்க வெளியில சொல்றீங்க? முதல்ல உங்களுக்கு வீடியோ எங்கேருந்து கிடைச்சது அதை சொல்லுங்க. அந்த சோர்ஸ் எங்கேருந்து சொல்லுங்க. அப்பதான் சூர்யா டென்ஷன் ஆயிடும். ஏன்டா டேய், எவ்வளவு அருமையான ஒரு லீடு எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த லீடை வச்சுக்கிட்டு அவனை வீடு கட்டி அடிக்காம எங்கேருந்து நீ இந்த லீடை எடுத்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிய? அறிவு இருக்கு. அப்படியே டைவர்ட் ஆகி போறீங்களடா. யாராச்சும் ஒருத்தன் அங்க அதுல இருக்கிறத இல்லைன்னு மறுக்கிறானா? இல்ல நான் தான் ஒத்துக்கிறானா? ஒருவேளை ஒத்துக்கிட்டா இல்லைன்னு மறுக்கணும், இல்லைன்னா ஒத்துக்கணும். ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இது ரெண்டுமே இல்லாம அழகா டைவர்ட் பண்ணி வேற இடத்துல போயிட்டு இருக்கா. ஏன் இந்த வீடியோவை இந்த ஆடியோவை எனக்கு சாட்டை திருமுருகனே கொடுத்துருக்க கூடாது? டப்புனு அந்த பக்கம் திரும்பி போட்டாப்புல. சாட்டை திரும்பி ஆக்கியது என்ன நம்ம வேற சொல்ற அப்படின்னு எட்டி பார்த்தாலும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கலாம்ல, யாரு வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப மேட்ரை பத்தி பேசாம அந்த மேட்ரு எங்கேருந்து வந்துச்சுன்னு வேற மேட்ருக்கு போயிட்டீங்களப்பா. இப்போ அந்த நித்யானந்தா ஆடியோ அவர் பாரு பூரா வெள்ளக்கார பிள்ளைகளா இருக்காங்கப்பா. சரி, எப்படித்தான் அவனுக்கு இவ்வளவு பெருசு இருக்கும் போலயா மச்சான்.
எனக்கு அவன் காசு, பணம், நகையெல்லாம் கூட பிரச்சனை இல்லையா? பக்கத்துல வச்சிருக்கான் பாரு, பேசுனாரா இல்லையா? இல்ல இந்த ஒரு காமெடி ஒண்ணு வரும் 6 படத்துல. ஆம்பள குளிக்கிறதையே இந்தந்த ஆங்கிள்ல பார்க்குறியே, இத்தன நாளா நாங்க குளிச்சதுல எந்தெந்த ஆங்கிள்ல பார்த்துருப்ப? அப்படின்ற மாதிரியே தான் இருந்தது. லைவ்ல அதாவது வெறும் வீடியோல இருக்க பொம்பளைங்களே இவ்வளவு வெறிக்க வெறிக்க பார்க்குறியே, உன் கூட இருக்கிறவங்கள அப்படின்னு அவரு கேட்கிறாரு. மேடையில கூட இருக்கிறவங்க, மேடைக்கு கீழ இருக்கிறவங்க, உன்னைய நம்பி பக்கத்துல நின்னு ஃபோட்டோ எடுக்கிறவங்க, அவங்களெல்லாம் நீ என்னென்ன ஆங்கிள்ல பார்ப்ப? அவரு கேட்கிறாரு. மறுபடியும் சொல்றேன், இது எதுவுமே என்னோடது இல்ல. பட் அவர் கேட்கிறது அடாவடியா கேட்டாலுமே, அவர் கேட்கிறது அத்தனையுமே நியாயமான கேள்வியா இருக்கு. ஆளு கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்காப்புலயே தவிர, ஆனா அவரு பண்றது எல்லாமே வந்து கேட்கிறது எதுவுமே வந்து நியாயம் இல்ல. அது இல்லீகலா இருக்கு. லாஜிக் இல்லாம இருக்கு. அப்படிலாம் கேட்கவே முடியாது. நியாயமா நம்ம எல்லாருக்கும் தோன்றத அவர் வாய விட்டு கேட்டு தொலைஞ்சுட்டாப்புல. வேற எதுவுமே கிடையாது. அதே மாரி தான் காளியம்மாள் அக்காவும், அதான் அங்க பேசுறது நாங்க பிசுறும்போம், உசுரும்போம், இல்லன்னா கொசுரும்போம். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அப்படி பார்த்தா யாருமே யாரையுமே எதையுமே பேச முடியாதுல்ல. உனக்கு எதுக்கு, உனக்கு எதுக்குன்ட்டு போயிருவாங்கல்ல. நியாயமா தானே. இப்ப எல்லாத்துக்கும் எல்லார் மேலயும் கன்சர்ன் இருக்க ஒரே காரணத்தினால தானே, அவன் அவன் இன்னொருத்தன் பண்றத கேள்வி கேட்கிறான். எவனும் அவன் பண்றத கேள்வி கேட்கறது இல்லல்ல. இன்னொருத்தன் பண்றத அவைங்க கேள்வி கேட்கிறாய்ங்க. அப்படி பார்த்தா நீ பண்றது இன்னொருத்தன் கேள்வி கேட்பான்ல. அதத்தான் இங்க பண்ணிருக்கு. ஆனா இடையில ஒரு பிட்ட போட்டு போயிட்டாப்ல. காளியம்மாளுக்கு சிக்னல் மட்டும் கிடைச்சிச்சு. அது ஒரு ஒரு இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிக்னல் கிடைச்சிச்சு, சிட்டா பறந்துரும். அன்னைக்கு தெரியும். அது வரைக்கும் பேசாம கம்முன்னு இருக்காங்க. இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம். அன்னைக்கு இருக்குடி அவங்களுக்கு. அதே மாரி ஏங்க ரெக்கார்டு பண்றீங்க? அப்படின்னு வந்து அவர்ட்ட கேட்கிறேன். நீங்க ரெக்கார்டு பண்றதா இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்க ரெக்கார்டு பண்றதா இருந்தாலும் சரி. ஏன் அந்த வேலைய பார்க்குறீங்க? இதுக்கு எல்லாமே எங்க குரு தான் காரணம் அப்படின்னு சொல்லி, அப்படியே டெய்சி அக்கா பக்கம் திரும்பிட்டாரு. டெய்சி தான் எனக்கு டீச்சரு. ஏன்னா, அவங்கள்ட்ட நான் பேசுன ரெக்கார்டு இருந்தது. பட் என்கிட்ட அவங்க பேசுன ரெக்கார்டு இல்லாம போயிருச்சு. அதனால என் தரப்பு நியாயத்த நான் சொல்ல முடியாம போயிருச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், நான் எவன் பேசினாலும் ரெக்கார்டு பண்ணிடுறதுப்பா. ஏன்னா நாளைக்கு பின்னைக்கு எவன் நமக்கு எதிரா எத போடுவான்றது தெரியாதுல்ல. அதனால அநேகமா பெரிய ஒரு சர்வரே மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாருன்னு நெனைக்கிறேன். பத்தும் பத்தாததுக்கு இந்த ஆடியோ போட்ட காலத்துலேருந்து ஒரு நாளைக்கு 100 கால் வருது எனக்கு. பூரா அவைங்களா தான் இருக்கிறாய்ங்க. அவைங்களா தான் இருக்கிறாய்ங்க. அப்புறம் அண்ணன பத்தி அருமையான ஒரு விஷயம் சொன்னாப்புல. இந்த வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம்னு பேசுவாப்புலல்ல. அந்த வீழ்ந்து விடாத வீரமும், மண்டியிடாத மானமும் எங்க போய் படுத்து கிடந்துச்சு தெரியுமா? சவுக்கு சங்கர் அண்ணனோட எத்தனாவது ஆளுன்னு தெரியல. ஐ அம் சாரி. அதாவது யாருன்னு எனக்கு தெரியல. அதத்தான் சொல்ல வந்தேன். அங்க போயி கடந்ததா இவரு சொல்றாப்புல. அவுங்கள்ட்ட போய் அதுவும் நைட்டு தான் கால் பண்ணுவாராம் அதிபர். கா அது கால் பண்ணி, "என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு, நம்மள பத்தி எதுவும் பேச வேணாம்னு சொல்லுமா. என்னதான் இருந்தாலும் நம்மல்லாம் ஒரே இடத்துல வாங்கி திங்கிறவங்க தானே." அப்படின்ற மாதிரியெல்லாம் சமாதானம் பேசி சொல்லி, இருந்தாலும் அவர் கேட்காம, உள்ள போனதுக்கப்புறம் அண்ணனோட கை உடைஞ்சதுல சவுக்கண்ணன் கையி. அந்த கைய உடைச்சதுக்கு காரணமும் அதிபர் தான். எனக்கு ஒரு சந்தேகம். ஆட்சியில இல்ல எப்படி இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸு? கவுன்சிலர் கூட கிடையாதுப்பா. இருந்தாலும் ஏதோ ஒரு பழக்கவழக்கங்கள் மூலியமா போயி அந்த பழைய பகைய கணக்க அண்ணன் நேர் பண்ணிட்டாரு. அதுக்கு காரணம் அவர்தான். சொல்றாப்புல, இவரு சொல்றாப்புல. இத யாரும் இதுவரைக்கும் மறுக்கவும் இல்ல. ஒருவேள அவர் சொல்றது பொய்யா இருந்தா எனக்கு ஆசையா தான் இருக்கு. இவர் பொய் சொல்றான்னு யாராவது நிரூபிங்கப்பா. பூரா பொய்யா சொல்லிட்டு இருக்காப்புல. கட்டுக்கதையா வந்து அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காப்புல. இதையெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி விடுங்க. இப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு நாளைக்கு ஏன்னா அவரும் லாயர். அவர் எதுவும் இல்லாம இல்ல ஏன் போட மாட்டேங்கிறாங்கன்னு தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேள போட்டாங்கன்னா பயந்துகிட்டு பேசாமலாவது இருப்பார்ல. இந்த மாரிலாம் வதந்திய பரப்ப மாட்டாங்கல்ல. கேஸ் அதாவது எதிர்த்து யாரும் பேசாத வரைக்கும். சும்மா வாயில பேசினாலாம் பத்தாது. வழக்கா பேசணும். ஓகே. அப்படி வழக்கா பேசும்போது தான் இவங்க ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் இவர் பேசுறத நம்ப மாட்டாங்க. பேட்டிக்கும் கூப்பிட மாட்டாங்கல்ல. அப்படி எதுவும் பண்ணல அப்படின்னா, அப்ப இதுல இருக்கிறதுல 100% உண்மை இல்லைனாலும் குறைஞ்சது ஒரு 70%னாலும் உண்மை இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம பேசுறப்ப அப்படியே பேசிடுறது தானே. அதே மாரி இந்த
வருண்குமார் ஐயாவோட அந்த இது ஒய்ஃபையும் சரி, குழந்தைகளும் சரி, ஃபேமிலியை ஜென்ரலா ஏகப்பட்ட இது அதுக்காகத்தான் தூக்கி கொண்டு போய் அடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாவே எல்லாருக்குமே கோவம் வரும். மனுஷங்க தானப்பா. இந்த வேலையை பார்க்குறப்ப எவன் இருந்தாலும் அவங்க ஒரு டியூட்டியில் இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து லீகலா என்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை விட ஆனா இதே கேள்வியை திருச்சி சூர்யாகிட்ட கேட்டாங்க. இப்போ என்கிட்டயும் அதே மாதிரி த்ரெட்டன்லாம் வருது. அந்த த்ரெட்டனுக்கு நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பேன். உனக்கு மட்டும்தான் ஆள் இருக்கா? நீ மட்டும்தான் செய்வியா? பதிலுக்கு நாங்க செய்ய மாட்டோமா? சீமான் அண்ணனுக்கு ஃபேமிலி இல்லையா? சாட்டை துரைமுருகனுக்கு ஃபேமிலி இல்லையா? பொண்டாட்டி இல்லையா? புள்ள இல்லையா? யார் யாரை எந்தெந்த அளவுக்கு பேசணுமோ எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு. இப்ப எதிரி அப்படின்றதுனால யாருமே வந்து கண்ணுக்கு தெரியாதவங்கள வேற நாட்டுல இருக்கிறவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல பார்க்காமல பொது இடத்துல பார்த்தா சிரிக்கிறோம், கை கொடுத்துக்கிறோம், கட்டி பிடிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அவங்கள எப்படி அடிக்கணுமோ அந்த அடிப்படையில தானே அடிக்கணும். அதை விட்டு விட்டு இவ்வளவு தூரம் கீழே இறங்கி ஏங்க இதெல்லாம் வந்து நீங்க இந்த நேரத்துல இப்ப வந்து சொல்றீங்க? ஒண்ணும் இல்லைங்க. ஒவ்வொருத்தரோட சுய ரூபம் என்ன, ஒரிஜினாலிட்டி என்ன, இதை யாருமே பேச மாட்டாங்க. நான் பேசுறேன், எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது, வரட்டும்ன்ற, அதை நான் சந்திக்கிறேன்னு சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். மற்றபடி ஆனா இன்னொன்னையும் சேர்த்து சொல்றாப்புல, இவங்க எல்லாம் சாதாரணமான ஆளுகள் துப்பாக்கி வச்சிருக்காங்க, ஐபிஎஸ் துப்பாக்கி வச்சிருக்கையில துண்டா போட்டு அடிக்கிறாங்க. துண்டை போட்டுன்னா அவர் மேல இல்ல, இவங்க மேல மூஞ்சில துண்டை போட்டுக்கிட்டு யாருன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க எந்த அளவுக்கு போவாங்க? இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ வந்தது. என்சிசி கேம்ப்ல சிவராமன் நினைக்கிறேன் அவர் பேரு. அவரு சின்ன குழந்தைங்கள்ட்ட தப்பா நடந்தது. அவர் ஒரு நிர்வாகி, நாம் தமிழர் நிர்வாகி அவர் இருந்தவர். அவரு ஆஸ்பத்திரியில மருந்து குடிச்சிட்டு எப்பயோ படுத்து கிடக்கிறப்போ அவரை குணப்படுத்தணும் திரள் நிதி இவங்க கேட்டிருக்காங்களாம். இந்த விவரத்தையும் அவர் சொல்லியிருக்கார். பல இடங்கள்ல போஸ்ட் பார்த்துருக்காங்க. சொல்ல முடியாது, சில பேர் அதுக்கு காசும் கொடுத்துருக்கலாம். இவங்கள என்ன பண்ணலாம்? இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க, அதான் அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. ஐ மீன் எங்களுக்கு அவனுக்கு நேரடி பழக்கங்கள் இல்லைன்ட்டு. அப்படி இருக்கிறப்ப திரள் நிதி எதற்கு திரள் நிதி? இப்படி தாங்க இவங்க, இவ்வளவு தாங்க இவங்க லட்சணம், வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா திருச்சி சூர்யா அவரோட ஒப்பீனியன் இன்னமும் அவர் கையில சில விஷயங்கள்லாம் வச்சிருக்கதாகவும் சொல்றாரு. இதனால அவர் நிறைய பேர் திட்டலாம். இதை நான் சொல்றதுனால என்னையும் நிறைய பேர் திட்டலாம், எல்லாம் உள்ளதுதான். ஆனா திட்டத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம இந்த மாதிரி விஷயத்த பேசுவானா? யோசிச்சு பாருங்க. ஆனா அவர் கேட்கிற கேள்வி, சரிப்பா நான் என்கிட்ட சும்மாவே பேசுறேன், இது வரைக்கும் நான் ஆடியோ போட்டிருக்கேன், அந்த ஆடியோவுக்கு யாராச்சும் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா? இப்போ இடும்பாவனம் கார்த்திக்கு அவங்களோட லவ்வருக்கு இடையில இருந்த அந்த ஆடியோ நம்ம கிட்டக்கு எப்படி வரும்? நம்மகிட்ட அது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க இதெல்லாம் என்னென்ன பண்ணணும் இது அத்தனையும் வெளியில சொல்றாப்புல. யாராச்சும் ஒருத்தர் இது வரைக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் மறுத்திருக்காங்களா? இல்ல இவன் வந்து என் மேல தப்பா, இது எவ்வளவு பெரிய அலிகேஷன் தெரியுமா? அவர் ஒரு கிட்டத்தட்ட என்ன ஒரு 20 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காப்புல. இல்ல அந்த வாக்குக்கு அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அத்தனை பேர் அவரை நேசிக்கிறாங்கல்ல. அவர் ஒரு இப்போ விஜயலட்சுமி அக்கா மேல அவதூறு வழக்கு அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒன்று போடணும்ல, அங்கேயும் போடக்கானும் இங்கேயும் போடக்கானும். அப்புறம் போடலைன்னா இவங்க பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்க? நீங்க போடாத வரைக்கும் அது உண்மைதான், அதை போட்டு நிரூபிச்சாதான் அது பொய். அதனால ஒண்ணு ஒத்துக்கங்க, இல்லைன்னா அவரை கூப்பிட்டு வச்சு சண்டை பண்ணுங்க. ஐ மீன் கோர்ட்டில், வேற எதுவும் கிடையாது. மற்றபடி திருச்சி சூர்யா சொல்றதை அவர் சொல்றதை எந்த இடத்துலையும் மறுக்க முடியாது. எந்த இடத்துலையும் மறுக்க ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரிலாம் அவர் எதுவுமே சொல்ல கிடையாது. நீ பண்ணியல்ல, அதைத்தான் நானும் பண்றேன். அதாவது நீ பண்ணா மட்டும் சரி, நான் பண்ணா அது தப்பா அப்படின்றத தப்புன்னு கோவப்பட்டாப்புல. ஏன்டா நொன்னைகளா, அவன் என்னென்னமோ எடுத்து வெளியில விடுறான், அதையெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேங்கிறிய, என்கிட்ட மட்டும் எங்கேருந்து வந்துச்சு? இந்த மேட்ரு என்ன டிஸ்கஸ் பண்றான்னா ஒரிஜினல் ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்றாரு. அவர் பேசுறது எனக்கு எதுவும் தப்பா தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தப்பா தெரிஞ்சுன்னா தாராளமா
அந்த தப்ப அவர் எப்படி திருத்தணுமோ அப்படி நீங்க திருத்தி விட்டுருங்க. சரியா? நன்றி. Taste the Daily. Taste the Daily.